ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். ஹாய் சொல்கிறேனே, ஒருத்தனா திருப்பி ஹாய் சொல்கிறானா, எல்லாரும் நம்ம காயவே குறுகுறுன்னு பார்க்குறாங்களே அப்படின்னு மைண்டுக்குள்ளே நம்ம ராசி செல்லம் நினச்சிக்கிட்டு இருக்கு. நேற்றே இந்த செல்லத்தை பற்றி வீடியோவில் போட்டாச்சு, மறுபடியும் ஏன்டா இந்த கிளிப்பிங் வருது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நேற்று தீபாவளி ட்ரீட்டு கொடுத்த நாயகிகளை பார்த்தோம். இன்றைக்கி தீபாவளி பார்ட்டியில் கலந்துக்கிட்டு சும்மா செம்மையாக தரிசனம் கொடுத்த சில செல்ல குட்டிஸை தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள், ஏன்னா எண்டில் மாமி கொடுத்த ஒரு தரமான தரிசனம் இருக்குது. மாமி அப்படின்னா த்ரிஷா மாமியோ அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம கீர்த்தி மாமி சும்மா முண்டா பனியனோட வந்து முரட்டுத்தனமாக சில ட்ரீட்டு கொடுத்துருக்கு. ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கீர்த்தி செட்டி. ஆஹா, செல்லக்குட்டி ரீசெண்டாக ஜீனி படத்தில் ஒரு பாட்டில் செம்ம குத்தாட்டம் போட்டு அக்கிளையும் காட்டி அமோகமாக செல்லத்தோட தொப்புளையும் காட்டி மிரட்டி விட்டுச்சே. அந்த பாட்டில் கீர்த்தி செட்டியும் கல்யாணி பிரியதர்சனும் சும்மா கலக்கல டான்ஸ் ஆடி செம்ம வைரலாச்சு. ஏன்னா 2 பேரும் சும்மா அக்கிளையும் தொப்புளையும் காட்டி நம்ம பசங்களை தூக்கத்தை கெடுத்து விட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கடுத்து செல்லக்குட்டி இந்த தீபாவளி பார்ட்டிக்கு சும்மா கும்முன்னு வந்துருந்துச்சு. நீங்களே பாருங்கள், செல்லக்குட்டி அப்படியே மாறப்போ ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டு கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி 2 லட்டையும் காட்டினது மட்டும் இல்லாமல் அப்படியே சைடாக பின்னாடி திரும்பும்போது அழகாக இருக்க அந்த சாக்லேட் இடுப்பும் பளபளன்னு பளிங்கு மாதிரி இருக்க முதுகையும் காட்டி பல பேரோட தூக்கத்தை கெடுத்துருச்சு. இந்த பார்ட்டிக்கு செல்லம் வந்துட்டு போயிடுச்சு. ஆனால் நம்ம பசங்க இதை நினச்சி எத்தனை தடவை பாத்ரூமுக்குள்ளே பார்ட்டி கொண்டாடினாங்களோ அந்தளவுக்கு செல்லம் சும்மா தரமாக இருந்துச்சு. செல்லத்தோட லிப்ஸை பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டும் போது செல்லத்தோட லிப்ஸு அப்படியே 1/2 லிட்டர் ஜூஸ் கிடைக்கும் போல் அந்தளவுக்கு. அதனால தான் பல ஹீரோக்கள் செல்லத்தோட லிப்ஸை பதம் பார்த்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கீர்த்தி செட்டி இப்படி கரங்கடிச்சா நாம் என்னங்க பண்ணுறது? லாஸ்ட் வீடியோவில் என்னை எண்டு கார்டில் காட்டி ஏமாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லி மாலுக்குட்டி நமக்கு சொன்னது நல்லாவே கேட்டுச்சு. அதனால தான் செல்லக்குட்டி சும்மா கொசுவில் மாதிரி ஒரு சேலையை கட்டி அந்த கொசுலைக்குள்ளே உளுந்தோடைய ஒழிச்சு வச்சுருக்கதை உங்களுக்காகவே காட்டுறோம். மாம்பழமும் சூப்பராக தான் இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம மிருநாள் மம்மி. அடா மம்மியா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆளை பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்கிறதுனால அதாங்க அப்படி சொன்னோம். செல்லம் லிப்ஸையே இப்படின்னு ரொம்ப நேரமாக காட்டிகிட்டு இருக்கு. வாயை மட்டும் காட்டிட்டு நான் போயிடுவேன்னா என்ன, காயையும் உங்களுக்காக காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஊதா கலர் சேரையில் ஒய்யாரமாக வந்து நின்றுச்சு செல்லக்குட்டி தீபாவளி பார்ட்டிக்கு. ஆஹா, ஒன் சைடு முயல் குட்டியே இம்மா பெருசாக இருக்கே, டபுள் சைடு பார்த்தா நம்ம தம்பி தங்குவானா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது நல்லாவே தெரியுது. செல்லம் ஸ்டேஜில் நிற்கும் போதெல்லாம் இப்படி சேலையை காற்றுல பறக்க விட்டு பல பேரோட மனசை இன்னும் பறக்க விட்டுருச்சு. அந்தளவுக்கு சும்மா ஊதா கலர் சேலையில் வந்து நம்ம பசங்க எல்லாத்தையும் உசுப்பேற்றி விட்டுருச்சுன்னே சொல்லலாம். நீங்களே பாருங்கள், அப்படியே பலூன் வெடிக்கிற காத்துக்கிட்டு இருக்க மாதிரி செல்லத்தோட பாலு அம்மா பெருசாக இருக்குது. இதை பார்த்தோன்னா நம்ம பசங்க அடடா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏக்கத்திலேயே பல பேர் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்பப்போ செல்லம் அப்படி கையை தூக்கி அக்கிலையும் பார்த்துக்கோங்க, பலன்னு இருக்க முதுகையும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி செம்ம ட்ரீட்டு கொடுத்துட்டு போகுது. ஹாய் செல்லம் அப்படின்னு சொல்லி நமக்கு ட்ரீட்டு கொடுக்க வர்றது யார் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீநிதி செட்டி. ஆஹா, இந்த குட்டி நல்லாலே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எங்களுக்கு புரியுது. செல்லக்குட்டி கேஜிஎஃப்பில் கொடுத்த தரிசனம் பத்தாது அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு சூப்பராக கொடுக்க வந்திருக்கு. ஆத்தி செல்ல மைக்கை பிடிச்சி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது நம்ம மைண்டு வேற எங்கேயோ போகுது அப்படின்னு தான் தோணுது. செல்லக்குட்டி இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு 2 ராக்கெட்டையும் காட்டும் அப்படின்னு எதிர்பார்த்தா லைட்டாக தான் காட்டியிருக்கு. அப்படியே கையை தூக்கி அக்கில் காட்டியிருந்தா இன்னும் நாங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இப்போ இது போதும், அடுத்தடுத்த படங்களில் இன்னும் சூப்பராக காட்டுறேன் அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி வந்து உட்காந்துருந்துச்சு இந்த ப்ரமோஷன் விழாவில். அடுத்ததாக இந்த தீபாவளி ட்ரீட்டில் நம்ம பார்க்க போகிற நடிகை பூஜா ஹெக்டே. ஆஹா, முதுகா இது டேரி மில்க்கு அப்படியே பெரிய பாரை உடச்சி வச்ச மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது முன்னாடி பாருங்கள் என்னோட சாக்லேட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி திரும்பி நின்று செம்மையாக போஸ் கொடுத்துருக்கு. ஆஹா, செல்லத்தோட காஸ்டியூம் வேறு லெவலில் இருக்குது, இந்த காஸ்டியூமை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்கள்லாம் ஏங்கிட்டு இருக்கும்போது அட காஸ்டியூமை யாருங்க பார்க்குறா, கலர் கலராக தெரியல, செல்லத்தோட ஆப்பிளை தாங்க பார்க்குறோம். செல்லத்தோட ஆப்பிள் மட்டுமா சூப்பராக இருக்குது, அப்படியே செல்லத்தோட லிப்ஸை பாரியா எப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது லிப்ஸ் மட்டுமா எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கன்னு செல்லக்குட்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி சும்மா சைடு வீல மாம்பழத்தை பாருங்கன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ணே வர்றார் வழிவிடு அப்படின்னு சொல்கிற மாதிரி காம மகாராணி ஸ்ரேயா வருது, வழி விடுங்கப்பா எல்லாரும் அப்படின்ற மாதிரி செல்லம் சும்மா சூப்பராக வந்துருந்துச்சு. ஃபங்க்ஷனில் உண்டியல் தெரியலையா, நான் காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி சும்மா சூப்பராக தன்னோட உண்டியல் தரிசனத்தை காட்டியிருந்துச்சு. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஹாட்டான ஸ்ரேயாவை பார்த்துருக்கீங்க, க்யூட்டான ஜென்லியாவை பாருங்கள் அப்படின்ற மாதிரி செல்லம் வந்து சூப்பராக நின்றுருந்துச்சு. அடடா என்ன ஒரு அழகு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சேலையில் அப்படியே தகதகன்னு தங்கு சில மாதிரி மின்னிக்கிட்டு இருந்துச்சு நம்ம ஜெனிலியா குட்டி. ஆமாங்க, குட்டியா இப்போ ஜெனிலியா மம்மி தாஜில் எப்படி கலக்கலாக காட்டிகிட்டு இருக்கு, நம்ம ஒன்றுமே காட்டலையே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் நினச்சிருவாங்க அப்படின்னு செல்லக்குட்டி நினச்சானுமோ லைட்டாக தன்னோட முயல் குட்டியே காட்டியிருக்கு. என்ன டாப்பாங்கலேருந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் தரமாக செல்லத்தோட உண்டியல் தரிசனம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏற்கப்பட்டு இருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது என்னடா கோலிவுட் ஹீரோயினே காட்டிக்கிட்டு இருக்கியே, பாலிவுட்டில் இருக்கேன் நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஸ்ரதா தாஸ் சும்மா கும்முன்னு வந்துருந்துச்சு. பச்சை கலரு
காஸ்டியூமில் பச்சைக்கிளி மாதிரி வந்த செல்லக்குட்டி சும்மா இடுப்பு தன்னோட காய் எல்லாத்தையுமே ரசிகர்களுக்கு சூப்பராக காட்டியிருந்துச்சு இந்த தீபாவளி ட்ரீட்டில் உங்களுக்காக. அடுத்து சாரா அலிகான் என்னோட 2 லட்டை பார்க்கணுமா பாருங்கள் அப்படின்ற மாதிரி சும்மா தெறிக்க விடுற மாதிரி வந்துருந்துச்சு. ஆமாங்க, சின்னதாக ட்ரெஸ்ஸை தைச்சி அப்படி போட்டிருந்தா சும்மா தெரிச்சிட்டு தானே வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி தன்னோட மாம்பழத்தை மஜாவாக காட்டி ரசிகர்களுக்கு சுற்றி சுற்றி காட்டிக்கிட்டு இருந்துச்சு செல்லக்குட்டி. இதை பார்த்தா நம்ம பசங்க சுத்தியலுக்கு பதிலாக கடப்பாறை தாங்க பிடிப்பாங்க கனகச்சிதமாக. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம மமிதா பைஜு. செல்லக்குட்டி மூவி ப்ரமோஷனுக்கு வந்து அதுவும் நான் ஒரு ட்ரீட் தரேன் தீபாவளிக்கு பாருங்கள், படத்தை தீபாவளிக்கு அன்னைக்கு பாருங்கள், இப்போ என்னோடய ட்ரீட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லி மொபைலை மேலே தூக்கி பிடிக்கும்போது செல்லத்தோட அழகான அந்த கருகரு அக்கில் தரிசனம் நம்ம ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு என்ன படத்தில் எதுவும் செம்ம கிளாமர் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏங்கி போட்டுருக்காங்க. ஆனால் இந்த ப்ரமோஷனில் செல்லம் அப்பப்போ தூக்கி போட்டு மொபைலை பிடிக்கும்போது அக்கில் மட்டும்தான் நமக்கு செம்மையாக தெரிஞ்சு. ஆஹா, அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாமி கையில் ஃபோனோட என்னடா பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சா மாமி வெளியிட்ட இந்த ஃபோட்டோ தாங்க இப்போ செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. நான் கூட வீடியோட ஆரம்பத்திலேயே மாமியோட தரிசனம் ஃபைனலாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்காக காத்துக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்காக தான் இப்போ மாமி இந்த முண்டாப்பணியன் மாதிரி ஒரு காஸ்டியூமை முரட்டுத்தனமாக போட்டுக்கிட்டு 2 மாம்பழத்தையும் தெளிவாக காட்டிக்கிட்டு இருக்கு. 2 மாம்பழத்துக்கு நடுவில் சர்வீஸ் ரோடே இருக்கும் போல், இதில் வண்டியவே ஓட்டலாம் போல் அப்படின்னு என் ஃப்ரெண்டு கூட சொன்னான். அந்தளவுக்கு மாமியோட மாம்பழத்தை பார்த்து பல பேர் மிரண்டு போயிட்டாங்க. அப்போ என்னோடய மாம்பழம் மேலேயும் கீழேயும் ஜம்ப் ஆகுது, இதை பார்த்தா என்ன தோணுது அப்படின்னு கேட்குது செல்லக்குட்டி நயன்தாரா. நண்பர்களே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அடுத்து இதை விட சூப்பரான ஒரு வீடியோவோட மீண்டும் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பாய்.